சிவாய மகாபெரிவா தொடிகளே சரணம். மைண்ட்ஸ்பியர் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் நன்றிகள் நன்றிகள். ஆமாம், இன்றைக்கி நம்ம பேச போகிற டாப்பிக்குமே கிராட்டிடியூடை பற்றி தான் பேச போகிறோம். நன்றிகளை பற்றி தான் பேச போகிறோம். நன்றியுடைய எஃபெக்ட் என்ன? நம்ம மனசில் நிறைய குழப்பங்கள் இருக்குது, நிறைய குறைகள் இருக்குது. இப்போ நம்ம அடுத்தவங்களை பார்க்குறோம்னா குறைகளை மட்டும்தான் பார்க்குறோம். நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய விஷஸை, நம்மளுடைய நீடை, கோலை, எய்மை அச்சீவ் பண்ண முடியாது. அப்போது நம்மளுடைய மனசை நம்ம மாற்றி ஆகணும். எப்போ உட்காந்து நம்ம மாற்றுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறது. இதுக்கு நம்ம எவிடன்ஸாக என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா 2000 அடுத்து 2016 அடுத்து 2020 ஒரு சில ரிசர்ச் எடுத்திருக்காங்க. நன்றி சொல்ல வச்சுருக்காங்க. ஒரு செலக்டிவாக ஒரு 50 பீப்புள்ஸ் எடுத்துகிட்டு தினமும் நன்றி எழுத சொல்லியிருக்காங்க. அவங்களுக்குள்ள என்ன மாற்றங்கள் வருது, ஒரு கண்டினியூஸாக ஒரு 50 days எழுத சொல்லியிருக்காங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டேலேருந்து 30 days கணக்கு எடுத்து பார்க்கும்போது அவங்கள்ட்ட என்ன மாற்றங்கள் வந்திருக்கு, 50 days எழுதும்போது இன்னும் என்ன மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க. அதில் பார்க்கும்போது ஒரு சிலருக்கு அவங்களுடைய பாதை தெளிவாக கிடச்சிருக்கு. அவங்கள்ட்ட இருந்த கோவங்கள் வெளியில் போயிருக்கு. அவங்களுடைய தேவை என்னங்கிறதே அவங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கு. இதோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா அவங்களுக்குள்ளே இருந்த நோய்கள் குறைஞ்சிருக்கு. நோய் அப்படிங்கிறதே இல்லாமல் போயிருக்கு ஒரு சிலருக்கு. இது எல்லாமே மனதினுடைய குழப்பத்தின் விளைவு தான் நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எதிர்காலத்தை பற்றின பயம் அப்படிங்கிறது இல்லை. அந்த பயம் நமக்கு நோயை உருவாக்குது அப்படிங்கிறத அந்த அழகாக ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம பிகினர்ஸாக இருக்கோம், இப்போ தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறோம் அந்த வேலையில். இதுக்கு முன்னாடியே நீங்கள் கிராட்டிடியூட் சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு என்ன தேவையோ அது கிடைத்த மாதிரி யோசித்து நன்றி சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மைண்டில் கரெக்டாக அது ஃபிக்ஸ் ஆகும். என்ன உங்களுடைய கோல், உங்களுடைய எய்ம் அப்படிங்கிறத எழுதி உங்கள் கண் பார்வையில் படுற மாதிரி உங்கள் வீட்டில் ஒட்டி வைங்க. அதை தினமும் பாருங்கள். கண்டிப்பாக அதை நோக்கியே உங்களுடைய பயணம் இருக்க ஆரம்பிக்கும். தொடர்ந்து எழுதுங்க. இத்தனை நாள் அத்தனை நாள்லாம் யோசிக்கவே கூடாது. நம்மளுடைய தேவைக்காக அப்படிங்கிறத நம்ம எழுத ஆரம்பிக்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவேன்னா, என்னுடைய கிளையண்ட் ஒருத்தவங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க நேம் இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். 2008 அவங்க தூக்க மாத்திரை சாப்பிட்டா தான் அவங்களால தூங்கவே முடியும். அப்படி ஒரு கண்டிஷனுக்கு அவங்க வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 2024 அக்டோபர் வரைக்கும் அந்த கண்டிஷன். அக்டோபரில் தான் என்னை பார்த்தாங்க. அக்டோபரில் நான் அவங்களுக்கு என்னென்னா ஒரு சில ஆஸ்ட்ராலஜி பேஸ்டாகவும் ஒரு சில ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். அதே சமயத்தில் சைக்காலஜி பேஸ்டாகவும் ஒரு சிலர் சொல்லி கொடுத்தேன். என்ன சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா, உங்களுக்கு தூக்கம் இல்லை. அவர் கொஞ்சம் நர்வஸ் மாதிரி ஆகிடுச்சு, ஒரு சுத்தமாக ஷிவராக ஆரம்பிச்சிருச்சு, வண்டி ஓட்ட முடியல, சாப்பிட முடியல, எதுவுமே அவரால் நார்மலில் இருக்கவே முடியல. டேப்லெட்டுன்னு எடுத்தால் தான் எனக்கு தூக்கம் அப்படிங்கிறது மைண்டில் அவருக்கு செட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நான் என்ன சொன்னேன்னா, அவருக்கு நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நான் நன்றாக தூங்குவதற்கு நன்றி அப்படின்னு மட்டும் ஒரு பேஜ் எழுதுங்க. ஒரு 1 வீக் எழுதுங்க. எழுதிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள். அது வரைக்கும் நீங்கள் எதுவுமே சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்லேயே தான் இத்தனைக்கும் நான் இந்த ட்ரீட்மெண்ட்டை பார்த்தேன். ஒரு வாரம் கழித்து அவருக்கு அப்படி ஒரு ஆச்சரியம். அவருக்கு, மேடம் நான் டேப்லெட் எடுக்காமல் தூங்குனேன் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் எனக்கு அந்த கிராட்டிடியூடுடைய பெனிஃபிட்டை அவருக்கு சொன்னேன். இது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய டெக்னிக். இது நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்தே போகலை உங்களுக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து நான் போகிறேன்னா நாள் ஆகும். உங்களுக்கு இம்மீடியட்டாக உங்களுக்கு தேவைப்படுது ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறதுனால எடுத்த உடனே இதை செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ அவங்க நார்மலாக நிறைய புக்கு படிக்கிறாங்க, நிறைய அவங்க வேலைக்கு போகிறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க வேலைக்கு போக மாட்டாங்க, இப்போ அவங்க வேலைக்கு போகிறாங்க, ஃப்ரீயாக இருக்காங்க, நல்லா இருக்கு. அவங்க எனக்கு அவங்க திரும்பி எனக்கு கமெண்ட் கொடுக்கும்போது எனக்கு அப்படியே ஒரு சந்தோஷம். எனக்கு எந்த சந்தோஷத்தையும் விட இவருக்கு நான் செஞ்சது தான் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா 2008
டேப்லெட் எடுத்து தூங்கின மனிதர் 1 வாரம் கிராட்டிடியூட் எழுதி துக்க மாத்திரை சாப்பிட்றதையே நிறுத்திட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதுக்குரிய பவர் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களையும் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு என்னென்னலாம் கிடச்சிருக்கோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் நன்றி சொல்ல ஆரம்பிங்க. நீங்கள் இப்போ நல்லா தூங்குறீங்க, நல்லா சாப்பிட்றீங்க, உங்களுக்கு அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்கன்னா அம்மாவுக்கு நன்றி, அப்பாவுக்கு நன்றி. உங்கள் வீட்டில் டிவி இருக்கா, டிவிக்கு நன்றி, மொபைலுக்கு நன்றி, என்னென்ன பொருட்கள் இருக்கோ எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்கள். நான் நல்ல ஆரோக்கியமாக இருப்பதற்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள். நான் நல்ல மனதோடு இருப்பதற்கு நன்றின்னு சொல்லுங்கள். நான் படிக்கிறதா தான் நான் நல்லா படிக்கிறதுக்கு நன்றி அப்படின்னு இப்போ கரண்ட்டில் இருக்கிறதுக்கு நீங்கள் நன்றி சொல்லிகிட்டே வாங்க. ஒரு மாதம் நீங்கள் இதை சொல்லிக்கிட்டே வாங்க, எழுதிக்கிட்டே வாங்க. சொல்லிகிட்டே இல்லை, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பேஜ் உங்களுக்கு என்னென்னலாம் உங்கள் வீட்டில் கண்ணில் படுதோ எல்லா பொருளுக்கும் நன்றி சொல்லுங்களேன். இது ஜஸ்ட் ஒரு 1 மந்த் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டெப்பு அடுத்த வீடியோவில் போடுறேன். நீங்கள் இது எல்லாருமே செஞ்சு பாருங்கள். அப்படி ஒரு மாற்றம் இருக்கும் வாழ்க்கையின் வெற்றி படிக்கு இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். இதை முடித்தோன்னா அடுத்த ஸ்டெப்பு போனோம்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு வெற்றி நம் கையில். கண்டிப்பாக 3 ஸ்டெப்பில் வெற்றி உங்கள் கையில் விழும். இதுக்கு நான் கேரண்டி. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்கள்கிட்ட இப்போது நன்றி உணர்வு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வெளியில் வர ஆரம்பிக்கணும். எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக நமக்கு நிறைய பேர் நன்றி சொல்ல ஆரம்பிப்பாங்க. இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான விஷயமே. நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.